Hi everybody, this is Ganga Satish. First of all, நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட டெஃபினேஷன்ஸ், அப்புறம் அப்சர்வேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் கூலும்ஸ் லா. இதுக்கும் ப்ரீவியஸ் கிளாஸ்க்கும் கொஞ்சம் வந்து ரிலேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்துட்டு லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஈச் அதர், இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வந்துட்டு சார்ஜஸ் கன்சர்வ்டாக இருக்கும், அது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கூலும் வந்து அவரோட லாவில் என்ன டிஃபைன் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன் 1786 கூலும் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்து ஒரு டிஸ்டன்ஸில் செப்ரேட் பண்ணி அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி மெஷர் பண்ண போகிறாரு. அதை ஒரு லா வச்சு அவர் டிஃபைன் பண்ணார். அந்த லா பேர் கூலும்ஸ் லா. ஸோ இந்த கூலும் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து புக்கில் போய் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிங்கனாலே இது ரொம்ப ஈஸியாக புரியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரி, வாங்க கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க, Q1, Q2. இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸையும் ஒரு டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த Qலேருந்து Q2 போகிற டைரக்ஷனில் ஒரு ஸ்மால் யூனிட் வெக்டரை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. Q1லேருந்து Q2 போகிற டைரக்ஷனில் இருக்கிற ஒரு ஸ்மால் யூனிட் வெக்டர் R12 இதையும் ஃபார்முலாவில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த Q2 சார்ஜ் மேலே இந்த Q1 சார்ஜோட ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகுது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா F21 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ வாங்க இது என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா F21 வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஏன் வெக்டார் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு வெக்டார் ப்ராடக்ட். நமக்கு தெரியும் இல்லையா, ஃபோர்ஸ்னால் அதுக்கு டைரக்ஷனும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெக்டார் காம்பனண்ட். ஸோ F21 வெக்டார் அப்படின்னா என்னோட Q1 சார்ஜில் உள்ள ஃபோர்ஸ் வந்து என்னோட Q2 சார்ஜில் உள்ள ஃபோர்ஸ் மேலே எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் F21. ஸோ 1 to 2 இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கே எதுக்கு கொடுத்துருக்காங்க நான் நெக்ஸ்ட்டு வர கான்செப்ட்லேருந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு Q1, Q2ங்கிறது நமக்கு தெரியும், இது வந்து பாயிண்ட் சார்ஜஸ். R2ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். R12 கேப்புங்கிறது என்னோட யூனிட் வெக்டார். ஸோ இவர் இந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 8 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது Q1, Q2 ப்ராடக்ட் பண்ணி இதோட மேக்னிடியூடுக்கு என்னோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதே மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R2 இருக்கு இல்லையா, அதுக்கு என்னோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதனால தான் 1/R2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை வந்து என்னோட ஃபார்முலாலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கேங்கிற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, R12 கேப் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் வெக்டார். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் Q1லேருந்து சார்ஜ் Q2 நோக்கி போகிற டைரக்ஷனில் உள்ள ஒரு யூனிட் வெக்டார் தான் R12 கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, R12 கேப் அப்படிங்கிறது என்னோட சார்ஜ் Q1லேருந்து Q2க்கு போகிற டைரக்ஷனில் இருக்கிற ஒரு சின்ன யூனிட் வெக்டாரை வந்து நான் R12 கேப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ வந்து Q1லேருந்து Q2 டைரக்ஷனை நோக்கி போச்சு அப்படின்னு சொன்னால் நான் R12 கேப்னு எடுத்துக்கலாம். வைஸ் வெர்ஸா இப்போ வந்துட்டு Q2ல இருந்து Q1 நோக்கி போச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட யூனிட் வெக்டார் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா -R12 கேப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, R12 கேப்போட வைஸ் வெர்ஸா என்னது -R12 கேப், தட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ தேர்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, SI யூனிட்டில் வந்து கேவோட வேல்யூவை மெஷர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா K = 1/4πε0. இது நீங்கள் ப்ரீவியஸ் இயர்லேயே படிச்சிருப்பீங்க.
எப்சிலான் நாட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெர்மிட்டிவிட்டினா என்ன? இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. என்னோடய சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுதோ அந்த எபிலிட்டியை தான் நான் என்னென்னு சொல்லுவேன்னா பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அந்த பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? நமக்கு தெரியும் ஃப்ரீ ஸ்பேஸில் அதோட வேல்யூ வந்து 8.85 into 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் per நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அதை தான் n⁻⁻1 m⁻⁻2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூவை எடுத்து நான் இந்த எப்சிலான் நாட் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி 1/4 இன்ட்டு பையோட வேல்யூ என்னது 3.14 இன்ட்டு இந்த வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணி 1ஆல் டிவைட் பண்ணையில் எனக்கு கிடைக்கிற கேவோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 into 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கூலும் ஸ்கொயர் அல்லது C⁻⁻2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்னோட எப்சிலான் நாட் வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து தேர்ட் ஆஸ்பெக்ட். ஸோ ஃபோர்த் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நான் என்னோட மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்னோட ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா Q1 Q2ஓட வேல்யூவை 1 கூலும் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஆரோட வேல்யூ அதாவது என்னோடய டிஸ்டன்ஸோட வேல்யூவை 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய ஃபார்முலா என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா K இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு R12 கேப். இது நமக்கு தெரியும். ஸோ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்னோட கேவோட வேல்யூ என்ன 9 இன்ட்டு 10⁻9. என்னோட Q1 Q2ஓட வேல்யூ என்னது 1 இன்ட்டு 1. அப்புறம் என்னோட ஆரோட வேல்யூ என்னது 1. ஸோ அது 1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். யூனிட் வெக்டரோட வேல்யூ என்னது 1. அதனால் போட்டாலும் சரி போடலனாலும் சரி. அப்போது என்னோடய ஃபோர்ஸ்க்கு நான் மேக்னிடியூட் எடுக்கையில் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு 10⁻9 கிடைக்கும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டன் அப்படிங்கிற வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா Q1 Q2 வேல்யூஸ்க்கெலாம் ரொம்ப மைன்யூட்டான வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ கூலும் நானோ கூலும்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்க இந்த வேல்யூ வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா 1 மில்லியன் டன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா permittivity of any medium is greater than permittivity of vacuum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஒரு மீடியத்தில் இருக்கிற பெர்மிட்டிவிட்டி ஃபார் எந்த மீடியமாக இருக்கலாம். அது வந்து ஒரு வாட்டர் மீடியமாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்ஃபேஸ் மீடியமாக இருக்கலாம், எந்த மீடியமாக வேணால் இருக்கலாம். அங்கே இருக்கிற பெர்மிட்டிவிட்டி வேக்கமில் இருக்கிற பெர்மிட்டிவிட்டியை விட எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா கிரேட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எப்சிலான் இஸ் கிரேட்டர் தென் எப்சிலான் நாட். எப்சிலான்ங்கிறது எந்த மீடியத்தில் உள்ள பெர்மிட்டிவிட்டி, எப்சிலான் நாட்னா ஃப்ரீ ஸ்பேஸில் உள்ள பெர்மிட்டிவிட்டி. சரி, இப்போ பெர்மிட்டிவிட்டி வந்து மீடியமை விட வேக்கமில் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள், நம்ம ஃபார்முலாங்கிறது எப்சிலான் நாட்டுங்கிறது ஃபார்முலாவில் கீழே வருது. அப்போது எப்சிலான் நாட் வேல்யூ கீழே போடு, பெர்மிட்டிவிட்டி கம்மியாகையில் ஃபோர்ஸ் என்னவாகும் அதிகமாகும். இதுதான் கான்செப்ட். அப்போது ஃபோர்ஸ் வந்து மீடியமில் அதிகமாக இருக்கும், வேக்கமில் எப்படி இருக்கும்னு சொல்லி ஃபோர்ஸ் வந்து வேக்கமில் அதிகமாக இருக்கும், மீடியமில் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீடியத்தில் பெர்மிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் வேக்கமை விட. அப்போ ஃபோர்ஸ் வந்து வேக்கமில் அதிகமாக இருக்கும், மீடியத்தில் கம்மியாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் உள்ள ஃபோர்ஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும் 1/4πε0 Q1 Q2 by R square into R12 cap அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே வந்து மீடியம் எனி அதர் மீடியமில் இருக்கிற ஃபார்முலா எப்படி இருக்கும் 1/4πε Q1 Q2 by R square into R12 கேப்பாக இருக்கும். ஸோ இப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போது எப்சிலான் ஆரோட வேல்யூ ஏரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், அதர் மீடியமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்ஸ்த்து ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனையும் கூலும்ஸ் லாவையும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த ரெண்டு லாவையும் என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்துட்டு கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு
G கான்ஸ்டன்ட், ஜிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, மாஸ் m1 m2 சரியா, இது ரெண்டும் மாஸ், இதோட ப்ராடக்ட் டிவைடட் பை r ஸ்கொயர் இன்ட்டு r கேப். ஸோ நம்ம கூலம்ஸ் லாவும் சிமிலராக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா F21 வெக்டார் which is equal to இங்கே ஜிங்கிற கான்ஸ்டன்ட் போடுறோம், இங்கே கேங்கிற கான்ஸ்டன்ட் போடுறோம், இங்கே மாஸ் m1 m2 போடுறோம், இங்கே சார்ஜுங்கிறனால q1 q2, இங்கேயும் டிஸ்டன்ஸ் r ஸ்கொயர், இங்கேயும் டிஸ்டன்ஸ் r ஸ்கொயர், இங்கே வந்து வெக்டார் வந்து r கேப்பு, இங்கே வெக்டார் வந்து r1 2 கேப். ஸோ ரெண்டோட ஃபார்முலாவும் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இதுலேயும் சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூலும் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் m1 m2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பயுமே அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா மாஸ் அப்படிங்கிறது எங்கே வச்சாலுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது நான் ஒரு கிலோ வெயிட், 2 வெயிட் எடுத்து ஏரில் வச்சாலும் சரி, வாட்டரில் வச்சாலும் சரி, சர்ஃபேஸில் வச்சாலும் சரி, இது ரெண்டோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட கூலும்ஸ் லாவில் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா Q1 Q2 வந்து ஒன்று அட்ராக்டிவாக இருக்கும், இல்லைனா ரிப்பல்சிவாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் லைக் சார்ஜஸ்னால் ரிப்பல்சிவ், அன்லைக் சார்ஜஸ்னால் அட்ராக்டிவ்னு தெரியும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸாக சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து 6.626 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் நம்ம கே கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னது 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. அப்போது கேவோட வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஜி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா இப்போ நான் ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன்னா இந்த ஸ்மால் ஆப்ஜெக்டோட மேக்னிடியூடில் எப்பயுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணல ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் m1 அண்ட் m2 வந்து எப்பயுமே இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம் சொல்கிறாங்க. அப்போது மீடியத்தை டிபெண்ட் பண்ணி என்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏரில் இருந்தாலும் சரி, வாட்டரில் இருந்தாலும் சரி, சர்ஃபேஸில் இருந்தாலும் சரி, மாஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் என்னோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து மீடியேட்டை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுன்னா மாறுபடும். இப்போ நான் வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய சார்ஜஸோட அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே நான் வந்து இதை ஒரு வாட்டரில் வச்சுன்னா அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன நம்மளோட நியூட்டன்ஸ் லாக்கும் கூலும்ஸ் லாக்கும் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் m1 அண்ட் m2 வந்து எங்கே வச்சாலும் சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தாலும் சரி, அது மூமெண்ட்டில் இருந்தாலும் சரி. ஆனால் என்னோடய சார்ஜஸ் வந்து மோஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிற ஒரு ஃபோர்ஸும் என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிரும் கூலும் ஃபோர்ஸ் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னோடய 6th கான்செப்ட். அடுத்து 7th ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபோர்ஸ் 1 2 அப்படின்னா என்ன, நான் எப்போ சொல்லியிருக்கேன் எப்பயுமே பின்னாடி இருக்கிற நம்பர் தான் பார்க்கணும். அப்போது Q2 சார்ஜில் உள்ள ஃபோர்ஸ் வந்து Q1 சார்ஜில் இருக்கிற ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் பண்ணல எனக்கு கிடைக்கிற வேல்யூன்னு அர்த்தம். அப்போது வைஸ் வேர்ஸா வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது, Q1 வந்து Q2 மேலே போய் ஆக்ட் ஆகும். இப்போ வந்து Q2 ஃபோர்ஸ் வந்து Q1 மேலே ஆக்ட் ஆச்சுன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். அப்போது 1/4πε0 Q1 Q2 r² r1 2 கேப். இது வந்து ஃபார்முலான்னு நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், r21 கேப்புங்கிற ஒரு யூனிட் வெக்டார் இதுக்கு வரும். அப்போது இதுக்கு எப்படி தான் இருக்கும், ஆப்போசிட்டில் வைஸ் வேர்ஸாவாக -r1 2 கேப் யூனிட் வெக்டார் கிடைக்குங்கிறாங்க. அதாவது இப்போ இது வந்து 2 to 1 டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற யூனிட் வெக்டார் எப்பயுமே எப்படி இருக்கும், மைனஸ் சிம்பிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த r21 கேப்புக்கு பதிலாக இந்த -r12 கேப்பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணையில் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், -1/4πε0 Q1 Q2 r² r12 கேப்புன்னு சொல்லி கிடைக்கும். அப்போது என்னோடய ஃபோர்ஸ் 1 2 வெக்டார் எப்படி இருக்கும்னா வைஸ் வெர்சா ஆஃப் -F21 வெக்டார். நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த ஃபோர்ஸுக்கு இந்த 1 2ங்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மைனஸ்னால் இது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம கூலும்ஸ் லால எடுத்திருக்க 2 சார்ஜஸுமே பாசிட்டிவ் இன் நேச்சர். அப்போ 2 பாசிட்டிவாக இருந்தால் இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ
இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எந்த லாவை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? எவ்ரி ஆக்ஷன் has a equal and opposite reaction அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது எனக்கு ஆக்சுவலாக இங்கே பாசிட்டிவ் ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆப்போனண்ட்டாக ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை தான் என்னோடய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, என்னோடய கூலும் ஃபோர்ஸ் வந்து நான் எங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்? பாயிண்ட் சார்ஜஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லா வந்து எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஸ்மால் சைஸ் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்மால் சைஸ் ஆப்ஜெக்டில் அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சைஸை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா தான் என்னால் இந்த லாவை வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, 2 லார்ஜ் ஸ்மால் சைஸ்டு ஸ்பியர் எடுத்து அந்த ஸ்பியருக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை வச்சு என்ன பண்ணுறாருன்னா இந்த லாவை அப்ளை பண்ணி பார்த்துருப்பாருன்னு உங்களுக்கு ஃபைனல் கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லா நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி கூலும்ஸ் லானா என்ன, இந்த கான்செப்டில் உள்ள இந்த பிக்சரை வச்சு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஃபார்முலாவையும் ஒரு ஆஸ்பெக்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை படிச்சிங்கன்னா இந்த கூலும்ஸ் லாவை ஈஸியாக உங்களால் எக்ஸாமில் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த கூலும்ஸ் லாவை கண்டிப்பாக படிச்சுட்டு இது புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம். புரியலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.